أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن عفا وأصلح فأجره على الله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم مثل المؤمنين في تواضعه وتراحمه وتعاطفه كمثل الجسد الواحد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسحر والحمى أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டும் ஆகுக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. ஜமாத்தார்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் இறைவன் கனிந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களிடமிருந்தோம் நம்மிடமிருந்தோம் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். இந்த நாளை போன்று எல்லா நாளிலும் எல்லா விதமான கைர் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என்ற துஆவோடு இந்த ஈது திருநாளின் சிறப்பு பயானாக பகை உணர்வை குறைத்து நேசத்தை வளர்ப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சோழ வாழ்வில் ஈடுபட்டிருந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இருவருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பூமிக்கு இறக்குகின்றான். குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு சொல்லுகின்ற பொழுது பூமியை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ரெண்டு விதமான செய்திகளை சொல்லி அல்லாஹ் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறான். உலகத்தில் மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும்
உலகத்தையும் குறித்து 2 செய்திகளை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமே அதை சொல்லி அனுப்பிவிட்டான். 2 விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ வஅலக்கும் லிபஅதின் அதுவுன் வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலாஹீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த சுவனத்திலிருந்து கீழே இறங்கி செல்லுங்கள். உங்களில் சிலருக்கு விரோதிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த பூமியை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பகைமை உணர்வு கொண்டது என்றுதான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். பகை வளர்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். பகை வளர்வதற்கு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், தானாகவே வளர்ந்துவிடும். நட்பை வளர்த்துக் கொள்வதற்குத்தான், நேசத்தை உருவாக்கிக் கொள்வதற்குத்தான் நாம் பாடுபட வேண்டியது இருக்கும். இருளுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்தை கொண்டு வருவதற்குத்தான் இரவு நேரத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இருள் தானாகவே வந்துவிடும். இது பகைமையின் பூமி. அல்லாஹ் அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறான். அதுவும் உங்களில் சிலருக்கு விரோதிகளாகத்தான் இருப்பீர்கள். இது முதல் செய்தி. 2வது செய்தி அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலாஹீன். இந்த பூமியிலே தயவு செய்து யாரும் நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். இந்த பூமியிலே கொஞ்ச நாள் நீங்கள் தங்க வேண்டியது இருக்கும். கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் அனுபவித்துக் கொள்ளலாம். வமதாஉன் இலாஹீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்வில் ஒருவருக்கொருவர் பகைமையாக, உடன்பிறந்த சகோதரர்களோடு பகைமை, உடன்பிறந்த சகோதரர்களோடு பேசிக் கொள்வதில்லை, ஒருவருக்கொருவர் முகம் பார்த்துக் கொள்வதில்லை. ஒரு சபைக்கு வந்தால் இவர் அவரை புறக்கணிக்கிறார், அவர் இவரை புறக்கணித்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், லா யஹ்ஜுரு அஹாஹு அல் முஸ்லிமு ஃபௌக ஸலாஸத்தி அய்யாமின் ஃபயஅரிது ஹாதா வயஅரிது ஹாதா. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான சகோதரனை 3 நாட்களுக்கு மேலாக ஒதுக்கி வைக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. அவரை விட்டும் நீங்கள் ஒதுங்கிவிடக் கூடாது. எப்படி புறக்கணிக்கிறீர்கள் என்பதை நபி சொல்லித் தருகிறார்கள். ஒரு சபையை சந்தித்தால் இவர் ஒரு பக்கமாக திரும்பிக் கொள்கிறார், புறக்கணிக்கிறார் அவரை, அவர் இவரை புறக்கணிக்கிறார். 2 பேருமே ஒருவருக்கொருவர் புறக்கணித்துக் கொள்கிறார்கள். இந்த 2 பேரும் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அல்லது பிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 பேரில் யார் சிறந்தவர் என்றால், யார் முதலில் தன்னுடைய கோபத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சுயகௌரவத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய பிரஸ்டீஜை விட்டுவிட்டு, இன்னும் சொல்ல போனால் தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்று இறங்கி சென்று யார் முதலிலே சலாம் சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலகத்தில் முஸ்லிம்கள் தேசத்தால் மாறுபட்டிருக்கலாம், இனத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால், உணவு உடை விஷயத்தில் நாம் மாறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன் ஃபீ தவாத்துஹி வ தராஹுமிஹி வ தஆத்துபிஹி. 3 விஷயத்தில், ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளுகின்ற விஷயத்தில், ஒருவருக்கொருவர் பிரியம் காட்டுகின்ற விஷயத்தில், ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுகின்ற விஷயத்தில், ஒருவருக்கொருவர் அரவணைத்துக் கொள்ளுகின்ற விஷயத்தில் எல்லா மூமின்களும் ஓர் உடலை போன்றவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், எல்லா மூமின்களும் ஓர் உடலை போன்றவர்கள். அந்த உடல் எப்படி இருக்கும் என்றால், இதஸ்தகா மின்ஹு உலுவன் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. ஒரே ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டால், வேதனைப்பட்டால் எல்லா உறுப்புகளும் இரவெல்லாம் விழித்திருக்கும், முழு உடலும் காய்ச்சலால் அவதிப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கையில வேதனையாக இருக்கும், முழு உடலுக்கும் காய்ச்சல் வந்துவிடும், இரவு முழுக்க ஓய்வெடுத்திருக்க மாட்டார். கை ஒரு உறுப்பு தானே என்று மற்ற உறுப்புகள் நினைப்பதில்லை. இப்படி மோமீன்கள் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பகை உணர்வு ஷைத்தான் அதிலே மும்முரமாக இருப்பான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒரே வீட்டிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில்லை. ஒரே வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள், ஆண்களும் பெண்களும் பேசிக் கொள்வதில்லை. பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் பேசிக் கொள்வதில்லை. ஆசிரியர்களோடு மாணவர்கள் உறவாடுவதில்லை. மூத்தவர்களோடு இளையவர்கள் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா. உங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் விரோதத்தையும் பகை உணர்ச்சியையும் தூண்டி விடுவதற்கு ஷைத்தான் விரும்புவான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் பகை உணர்ச்சி வருகிறது? சகோதரர்களாக இருந்தால் சொத்துக்களின் விஷயத்திலே பகை உணர்ச்சி ஏற்படும், அல்லது கௌரவத்திலே பகை உணர்ச்சி ஏற்படும். இரண்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருந்த நேரம், மதீனாவின் ஓரப்பகுதியிலே வசிக்கக்கூடிய சில விவசாயிகள் ஒரு முக்கியமான விஷயமாக ஆலோசனை செய்வதற்காக கலீஃபாவை தேடி வந்தார்கள். ஆலோசனை செய்தார்கள், ஒரு முடிவை சொன்னார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று எண்ணியவர்களாக அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள். கலீஃபா வந்தவர்கள் கிளம்ப போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எதற்கும் ஒரு வார்த்தை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சென்று கேட்டுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். மக்கள் பேசினார்கள். கலீஃபா அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சென்று நீங்கள் இது சம்பந்தமாக பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே மக்கள் போனார்கள். போய் பேசினார்கள். கலீஃபாவின் முடிவை சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வன்மையாக மறுத்தார்கள். இது சரியில்லை, நாளை இது விரும்பத்தகாத விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும். எனவே தயவு செய்து இந்த முடிவை எடுக்கக்கூடாது, இது தவறான முடிவு, நான் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள். அந்த மக்களுக்கு கோபம். அவர்களுக்கு ஆதரவான முடிவை கலீஃபா எடுத்தார்கள். ஆனால் இவர் அதை தடுக்கிறார். கலீஃபாவின் உத்தரவை கலீஃபாவிடத்தில் சென்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வன்மையாக மறுக்கிறார்கள். இந்த முடிவு தவறானது என்று தடுக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்தை, எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்கிற சத்தியத்தை விளங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் முடிவை மாற்றிக்கொண்டார். கலீஃபாவாக இருந்தாலும் தனக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்துக்கு மாற்று அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மாற்றிவிட்டார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, வந்தவர்கள் ஈகோவை தூண்டி விடுகிறார். கலீஃபத்துல் அந்த அம்ஹுவ, நீங்க கலீஃபாவா அவர் கலீஃபாவா? வரலாறு சொல்கிறது, நீங்க கலீஃபாவா அவர் கலீஃபாவா? நீங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்ததற்கு பிறகு அவர் என்ன அதை மாற்றி சொல்வது என்று சொன்ன பொழுது வந்தவர்களை பார்த்து கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஹுவ ஷாஅ, அதெல்லாம் பேசாதீர்கள். அவர் ஒன்றை நினைத்தால் அதுதான் சரி, அதுதான் என் கருத்தும், நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில், தம்பதிகளுக்கு மத்தியில், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரஸ்டீஜை தூண்டி விடுவதற்காக வேண்டி சிலர் இருப்பார்கள். அவர்கள் உறவினர்கள் என்ற போர்வையிலே இருக்கலாம், நண்பர்கள் என்ற போர்வையிலே இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ற போர்வையிலே இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது சைத்தானுடைய குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், நம்முடைய கருத்துக்கு எதிர்கருத்து கொண்டவர், அவர் சிந்தனையில் தெளிவாக இருக்கிறார், சரியாக சொல்கிறார் என்று தெரிந்தால் மனம் திறந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாமிய பண்பாடு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் இன்னொரு வரலாறு சொல்லும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை யார் திருமணம் செய்வது, நான் வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன், யார் திருமணம் செய்வது என்கிற போட்டியிலே ஒருவருக்கொருவர் விட்டுத்தர மறுக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல போகின்றார்கள். சொன்னார்கள், நீங்கள் 2 பேருமே விட்டுத் தருவதாக இல்லை, ஒன்னு செய்யுங்க, 2 பேரும் குர்பானி கொடுங்கள். யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கருத்து தான் சரியானது, அவர்தான் சத்தியத்தில் இருக்கிறார், இன்னொருவர் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஒருவர் கொளுத்த ஆட்டை குர்பானி கொடுக்கிறார், இன்னொருவர் தானியங்களையும் பழங்களையும் வீட்டுக்கு முன்னால் வைக்கிறார். அந்த காலத்தில் அதையும் குர்பானியாக கொடுக்கலாம். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்து கொளுத்த ஆட்டை எவர் குர்பானி கொடுத்தாரோ அவருடைய கருத்து தான் சரியானதும் கூட, அவருடைய அந்த இறைச்சியை எரித்து சாம்பலாக்கி விட்டது, அதுதான் குர்பானி ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளம். இன்னொருவருடைய குர்பானி பழங்களையும் தானியங்களையும் அந்த நெருப்பு தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா குர்பானியை யார் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ அவர்தான் சத்தியத்தில் இருக்கிறார். இன்னொருவர் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். விஷயம் தெளிவாக தெரிந்துவிட்டது, அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இன்னொருவர் ஒதுங்கி இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, தகப்பனார் உனக்காக வேண்டி துவா செய்தார், உனக்கு மட்டும் துவா செய்தார், அதனால் தான் உன்னுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, என் குர்பானி நிராகரிக்கப்பட்டு விட்டது, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அப்படி பார்த்தாலும் தகப்பனார் ஒருவருக்கு துவா செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் வெறும் தகப்பனார் அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய நபி. அதுவும் தான் விளங்கிக் கொள்வதற்கு 2வது ஒரு காரணம், விலகிக் கொள்வதற்கும். அங்கே சகோதரத்துவம் மலர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அது கொலையிலே போய் முடிந்தது. காரணம், விட்டுக் கொடுக்கும் தன்மை அவரிடத்திலே இல்லை. இன்னைக்கு நம்மிடத்திலும் நீண்ட நாள் பகைமை, சேர்வதற்கு வாய்ப்பு வருகிறது, சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதையே பிரிவதற்கு நாம் காரணமாக மாற்றிக் கொள்கிறோம். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதில்லை, உறவினர்கள் பேசிக் கொள்வதில்லை, நண்பர்கள் பேசிக் கொள்வதில்லை. ஒரு திருமணம் வருகிறது, திருமணத்தில் அவருடைய பெயரை பத்திரிகையிலே போடுகிறார்,
அல்லது வந்து கூப்பிடுகிறார். இது சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு. இவர் இதையே காரணமாக்குறார். என் பேரை சிறுசா போட்டிருக்கிறார், என் பேரை கீழே போட்டிருக்கிறார், என் பேரை பின்னாடி போட்டிருக்கிறார், அவருக்கு பின்னாடி போட்டிருக்கிறார். அவரை விட மட்டமா? என் பேரை சின்ன சைஸ் பாண்டில் போட்டிருக்கிறார், அவர் பேரை பெருசா போட்டிருக்கிறார். எண்ணியத்திற்குரியவர்களே, உறவு கொள்வதற்கு சேர்வதற்கு எது வாய்ப்போ அதையே பிரிவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம். முழுமையாக நம்மை சைத்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேர்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வாய்ப்பை பிரிவதற்கு நாம் பயன்படுத்தினால் நம்மை போன்ற கைசேதமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் எதற்குரிய பெருநாள் தெரியுமா? உறவுகளை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்குரிய பெருநாள். ஈகை திருநாள் என்று சொல்கிறோமே, தானும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட பெருநாள். ஏழைகளுக்கு பணம் காசு தடையாக இருந்துவிடக் கூடாது அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு என்பதற்காக தொழுகைக்கு வருவதற்கு முன்பே அவர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்கள், அவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த நாளை மகிழ்ச்சி என்பது தனி உடைமை அல்ல, அது பொது உடைமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் வழியாக சதக்கத்துல் ஃபித்ரை முதலிலேயே கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்லுகின்ற தக்பீரை நினைத்து பார்த்தீர்களா? இந்த தக்பீர் எப்பொழுது சொன்ன வார்த்தை? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வஅஸீலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸதக வஅதா வனஸர அப்தா வஅஸ்ஸ ஜுண்டா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இது எப்பொழுது சொன்ன வார்த்தை? 10,000 சஹாபாக்களோடு ரத்தம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், எந்த யுத்தமும் இல்லாமல், எந்த நஷ்டமும் இல்லாமல் மக்காவை கைப்பற்றிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் சொன்ன வார்த்தை எப்படி சொன்னார்கள்? அல்லாஹ் மகத்தானவன், அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம், அவன் தனித்தவன், அவன் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்திருக்கிறான், தன்னுடைய வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி இருக்கிறான், தன்னுடைய படைகளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தந்திருக்கிறான், எதிரியுடைய படைகளுக்கு அல்லாஹ் தோல்வியை தந்திருக்கிறான் என்கிற அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கிய மக்கா வெற்றியின் போது சொல்லப்பட்ட தக்பீருடைய வார்த்தை நாம் பெருநாளிலே சொல்லுகிறோம். மக்கா வெற்றி என்ன நடந்தது? யாரை யார் வெற்றி கொண்டார்கள்? உறவினர்களை உறவினர்கள் வெற்றி கொண்டார். மக்காவிலிருந்து போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் யார்? உறவினர்கள். அண்ணன் தம்பியை வெற்றி கொள்கிறார், மாமன் மருமகனை வெற்றி கொள்கிறார், பக்கத்து வீட்டுக்காரரை வெற்றி காண்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியிடத்திலே கொடியை கொடுத்தார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகன். அவர் இப்படி சொன்னார், அல்-யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் ஒருவருக்கொருவர் பழிவாங்கக்கூடிய நாள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொடியை வாங்கி கொடியை கொண்டார். நீ சமுதாயத்திற்கு தலைமை ஏற்பதற்கு தகுதி இல்லாதவர். கொடியை வாங்கி அவருடைய மகன் உசாமா 18 வயசு அவர் கையிலே கொடுத்து இப்படி சொன்னார்கள், இப்படி சொல், அல்-யௌமு யௌமுல் மக்ஃபிரா லல் மல்ஹமா, இன்றைய நாள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கக்கூடிய நாள், ஒருவருக்கொருவர் பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல. இப்படி சொல்,
60 பழிவாங்க துடிக்குகிறது, 20 பழி உணர்வை விட்டுவிட்டு அரவணைக்க துடிக்கிறது. அல்யோமு யௌமுல் மக்ஃபிரா அல் மல்ஹமா. அந்த கூட்டத்தில் பெருமானாருக்கு குழி வேண்டியவர்கள் உண்டு. பெருமானார்கள் நடந்து செல்லுகின்ற பாதையிலே கல்லையும் முள்ளையும் பரப்பியவர்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது ஒட்டகத்தின் அசுத்தங்களை முதுகிலே ஏற்றி வைத்தவர்களும் உண்டு. அவரவர்கள் பயந்து போய் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ரீப அலைக்கும் யௌம். இன்றைக்கு உங்களின் மீது குற்றச்சாட்டு என்பதே கிடையாது. குற்றச்சாட்டு இருந்தால் தானே விசாரணை. யாரின் மீதும் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும், எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று சொன்னார். ஒற்றை வார்த்தையில் ஓராண்டு நடைபெற வேண்டிய விசாரணை அனைத்தையும் தள்ளுபடி செய்தார். மக்காவாசிகளை விசாரிக்க வேண்டியிருந்தால் 1 வருடம் விசாரிக்க வேண்டியிருக்கும், அவ்வளவு குற்றங்கள். ஆனால் ஒரே வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையையும் மறக்கடித்து எல்லோரையும் மீண்டும் உறவினர்களாக நண்பர்களாக ஆக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நமக்கு மத்தியில் வர வேண்டிய. ஒருவர் இன்னொருவரின் மீது பொறாமைப்படுகின்ற காரணத்தினாலும் பகை உணர்வு வளரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களே பொறாமைப்பட்டார்கள். அதனால் பகைமை வளர்ந்தது. கொலை செய்கின்ற அளவிற்கு போனார்கள், அடிமைகளாக விட்டார்கள். இதெல்லாம் வரலாறு. நாம் இந்த பெருநாள் போன்ற நாட்கள் மக்காவுடைய வெற்றியை ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால், மக்காவின் வெற்றி பகைமையை வளர்ப்பதற்காக வேண்டிய அல்ல, அது பகைமையை தவிர்த்து உறவை மேம்படுத்துவதற்காக, பட்டுப்போன உறவை மீண்டும் அந்த உறவு என்னும் மரம் துளிர்த்து அது மீண்டும் பூத்து குலுங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நாளில் நாம் அல்லாஹ்விற்கு உண்மையிலேயே தக்பீர் சொல்வதற்கு தகுதியானவர்கள் என்றால், இது முடிந்ததற்கு பிறகு பிரிந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் ஒன்றாக இணைய வேண்டும். இணைவதற்கு வீட்டிலே உள்ளவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். சில இடங்கள்ல ஆண்கள் தன்னுடைய உறவுகளை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். வீட்டிலே உள்ள பெண்கள் அதற்கு தடையாக இருப்பார்கள். அல்லது பெண்கள் பிரிந்து போயிருக்கின்ற தங்களுடைய உறவுக்காரர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருப்பார்கள். ஆண்கள் அதற்கு தடையாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்பதிகளாக இருக்கும் பொழுதே சொன்னார்கள், ஜமஅ அல்லாஹு பைனகுமா பில் கைர். நன்மையான விஷயத்தில் அல்லாஹ் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று திருமணம் முடிக்கின்ற பொழுதே துஆ செய்தார்கள். கணவன் நினைப்பது நல்ல விஷயமா, மனைவி அதற்கு தாராளமாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மனைவி நினைப்பது நல்ல விஷயமா, கணவன் தாராளமாக ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்படிப்பட்ட உறவுகள் மேம்படுவதற்கு மகத்தான இந்த பெருநாள் காரணமாக அமையட்டும். வல்லான் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, ஆமீன் என்ற துஆவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.